அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். கடந்த 2.5 வருஷமா நீங்க நிம்மதியா ஒருவேளை சோறு சாப்பிட்டிருப்பீங்களா? இல்ல ராத்திரியில 1 மணி நேரமாவது நிம்மதியா தூங்கி இருப்பீங்களா? நெஞ்ச தொட்டு சொல்லுங்க. எப்படியாவது இந்த நரகத்திலிருந்து வெளியே வந்துட மாட்டோமான்னு எத்தனை தடவை கதறியிருப்பீங்க? அஷ்டம சனி உங்களை என்ன பாடுபடுத்தியிருக்கோன்னு தெரியும். உங்க தாய் வழி குலதெய்வம்தான் இதுவரைக்கும் உங்களை காப்பாத்திட்டு வந்திருக்கு. இதை எத்தனை பேர் உணர்ந்திருக்கீங்க சொல்லுங்க. காரணமே இல்லாம மத்தவங்க உங்களை பழி வாங்கியிருப்பாங்க. நீங்க செஞ்ச உதவியே உங்களுக்கு எதிரா திரும்பி இருக்கும். நீங்க ஒரு தப்பும் செய்யலைன்னாலும் இந்த சமூகம் உங்களை குற்றவாளி கூண்டுல ஏத்தியிருக்கும். கையில் இருந்த காசெல்லாம் மெடிக்கல் பில்லுக்கும் தேவையே இல்லாத பஞ்சாயத்துக்களுக்கும் கரைஞ்சு போயிருக்கும். மரண பயம்னா என்னன்னு கூட சில கடகராசிக்காரர்களுக்கு இந்த அஷ்டமச்சனி காட்டியிருக்கும். பெத்தவங்க கட்டினவங்க கிட்ட கூட உண்மைய சொல்ல முடியாம மனசுக்குள்ளேயே அழுதுட்டு நின்னவங்க தானே நீங்க. உங்கள் அஷ்டமச்சனி அனுபவங்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க கடகராசி அன்பர்களே. ஆனா இப்போ ஒரு மகா சந்தோஷமான செய்தி. இருண்ட காலம் முடிஞ்சு போச்சு. சனி பகவான் உங்க ராசிக்கு 8ஆம் இடமான கும்பத்தில இருந்து விடுபட்டு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானமான மீனத்துக்கு பெயர்ச்சியாகிறார். இது வெறும் பெயர்ச்சி இல்ல, இது உங்களுக்கான விடுதலை. இந்த வீடியோ உங்க வாழ்க்கையில வரப்போற அந்த ராஜயோக மாற்றங்கள பத்தி தான். இனி யாரும் உங்களை அசைக்க முடியாது. ஏன்னு முழுசா தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை ஆன் பண்ணிக்கோங்க. வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் வருகிற மார்ச் மாதம் 6ஆம் தேதி மாசி 22 அன்று கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். கடகராசிக்கு இது 9வது இடம். ஜோடிடத்துல 9ஆம் இடம்ங்கிறது தர்மம், பாக்கியம், தந்தை மற்றும் பூர்வ புண்ணியம். அஷ்டமத்துல சனி இருந்தப்போ உங்க புண்ணியமே செத்து போயிருச்சின்ற மாதிரி இருந்திருக்கும். ஆனா இப்போ அந்த புண்ணிய கணக்கு திறக்கப் போகுது. இந்த மீன சனி பெயர்ச்சி கடகராசிக்கு ஒரு மறுபிறவின்னு சொல்லலாம். 8ஆம் இடத்து சனியால நீங்க இழந்த கௌரவம், சொத்து, சுகம் அத்தனையையும் இந்த 9ஆம் இடத்து சனி திரும்ப கொடுக்க போறார். முதல்ல சனி பகவானோட பார்வை பலன்களை பாப்போம். மீனத்துல வந்து அமர்கிற சனி பகவான் தன்னோட 3வது பார்வையால உங்க ராசிக்கு 11ஆம் இடமான ரிஷபத்தை பாக்குறார். இது ஒரு அற்புதமான விஷயம். 11ஆம் இடம்னா லாபஸ்தானம். அஷ்டமச்சனியில இழந்த அத்தனை பணத்தையும் வட்டியும் முதலுமா திரும்ப பெறப்போறீங்க. இதுவரைக்கும் இருந்த மன அழுத்தம் விலகி ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். இதுவரைக்கும் எதுக்குடா வாழறோம்னு நினைச்ச உங்களுக்குள்ள ஒரு புது தெம்பு பிறக்கும். அடுத்ததா சனி பகவான் தன்னோட நேர் பார்வையால 7ஆம் பார்வையால உங்க ராசிக்கு 3ஆம் இடமான கன்னிய பாக்குறார். 3ஆம் இடம்ங்கிறது வீரம், தைரியம் மற்றும் இளைய சகோதரர்களை குறிக்கும். இதுவரை எதற்கெடுத்தாலும் பயந்த நீங்க இப்போ துணிச்சலா முடிவுகளை எடுப்பீங்க. உங்கள அடிமை மாதிரி நடத்தினவங்க முன்னாடி ஒரு சிங்கமா எழுந்து நடக்கப் போறீங்க. ஒரு சின்ன இடமாற்றம் அல்லது வீடு மாற்றம் உங்களுக்கு பெரிய யோகத்தை தரும். அடுத்து சனி பகவானோட 10வது பார்வை உங்க ராசிக்கு 6ஆம் இடமான தனுசுல விழுது. 6ஆம் இடம்ங்கிறது கடன், நோய், எதிரி. இது ரொம்ப முக்கியமான இடம். சனியோட பார்வை அங்க விழுறதால உங்களை இதுவரைக்கும் ஆட்டி படைச்ச எதிரிகள் தானா அடங்குவாங்க. அவங்க செஞ்ச சூழ்ச்சியே அவங்களுக்கு வினையா மாறும். நீண்ட காலமா இருந்த கோர்ட்டு கேஸு, பஞ்சாயத்துக்கள் உங்களுக்கு சாதகமா முடியும். அடங்காத கடன்கள் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். தொழில் மற்றும் வேலைன்னு பார்க்கும்போது வேலையில இருந்த நெருக்கடிகள் தீரும். புது வேலை தேடுறவங்களுக்கு அவங்க தகுதிக்கு மேலேயே நல்ல சம்பளத்துல வேலை கிடைக்கும். பிசினஸ் பண்றவங்க புதுசா முதலீடு செய்ய இப்போ தைரியமா இறங்கலாம். ஆனா கூட்டுத் தொழில் முயற்சிகள்ல ஈடுபடும்போது கவனமாக இருக்க வேண்டும். உங்களோட ஐடியாக்கள் பணமா மாறும் காலம் இது. பொருளாதாரத்தை பொறுத்தவரை பணப்புழக்கம் தாராளமா இருக்கும். பூர்வீக வழியில் வரவேண்டிய பணம் அல்லது சொத்து கிடைக்கும். உங்கள் காவல் தெய்வம் உங்களை சுற்றி எப்போதும் காத்து நிற்கும். ஆனா தந்தை மற்றும் தந்தை சார்ந்த உறவுகளால் மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்புண்டு. மகான்கள் மற்றும் சித்தர்கள் தரிசனம் கிடைக்கும். குடும்ப வாழ்க்கைன்னு வரும்போது குடும்பத்தில இருந்த பிரிவுகள் நீங்கி ஒற்றுமை பிறக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி புரிதல் ஏற்படும்.
குறிப்பா பெண்களுக்கு இத்தனை நாள் இருந்த மனக்குழப்பம் நீங்கி ஒரு தெளிவு கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு இனி வரன்கள் தேடி வரும். தடைப்பட்ட குழந்தை பாக்கியம் மறுபடியும் கிடைக்கும். அதே சமயம் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் சிறு கவனம் தேவைப்படும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க. குறிப்பா உயர்கல்விக்காக வெளிநாடு போகணும்னு நினைக்கிற கடகராசி மாணவர்களுக்கு விசா பிரச்சனை இல்லாம கிடைக்கும். சனி பகவான் மீன ராசியில பயணம் செய்யும்போது 3 நட்சத்திரங்கள் வழியா போவார். இது உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலும் என்ன மாற்றத்தை தரும்னு பாப்போம். பூரட்டாதி குருசாரம். குருவோட நட்சத்திரத்துல சனி போகும்போது உங்க அந்தஸ்து உயரும். ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகமாகும். நெடுநாள் கனவு நனவாகும் காலம் இது. உத்திரட்டாதி சனிசாரம். இது சனியோட சொந்த நட்சத்திரம். இங்க சனி வரும்போது உங்களோட உழைப்புக்கு ஏத்த நிலையான பலன் கிடைக்கும். தந்தையார் உடல்நிலையில் அக்கறை தேவை. சிலருக்கு தொழிலில் சற்று மந்த நிலை உருவாகலாம். ரேவதி புதனோட நட்சத்திரம். இதில் சனி பகவான் போகும்போது வியாபாரத்துல நுணுக்கமான லாபம் கிடைக்கும். புதுசா சில விஷயங்களை கத்துக்குவீங்க. வாழ்வில் அடுத்த நிலைக்கு செல்வதற்கான புது வழிகள் பிறக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அடுத்து உங்க தனிப்பட்ட நட்சத்திரங்களுக்கான பலன்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். புனர்பூசம் 4ஆம் பாதம். வங்கித்துறை மற்றும் கல்வித்துறையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு உறுதி. கௌரவம் கூடும். நோய் நொடிகள் குணமாகும். பல நாள் பிரச்சனைகள் தீரும். பூசம். இது சனியோட நட்சத்திரம். உங்களுக்கு பொறுப்புகள் கூடும். ஆனா அந்த பொறுப்புகளே உங்களுக்கு பெரிய வெற்றியையும் தரும். இடமாற்றம் ஏற்படும். ஆயில்யம் புதனோட நட்சத்திரம். அறிவுபூர்வமான முடிவுகள் எடுப்பீங்க. கம்ப்யூட்டர் மீடியா துறையில இருக்கிறவங்களுக்கு ஒரு பொற்காலம். வீடு அல்லது தொழில் ரீதியான இடமாற்றம் கண்டிப்பாக உண்டு. சொத்து தகராறு தீரும். அஷ்டம சனியோட எஞ்சிய பாதிப்புகள் மொத்தமா விலகவும் பாக்கிய சனியோட அருளை பெறவும் இப்ப சொல்லப் போற தாந்திரீக பரிகாரங்களை செய்யுங்க. புனர்பூசம் நட்சத்திரம். நீங்க நினைச்ச மாதிரி நடக்கணும்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பெருமாள் கோவில்ல இருக்கிற ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாத்தி வழிபாடு பண்ணுங்க. இது உங்கள் கர்ம வினைகளை கரைக்கும். காரிய வெற்றி சித்திக்கும். பூசம் நட்சத்திரம். சனிக்கிழமை மாலை நேரத்துல ஒரு மண் அகல் விளக்குல நல்லெண்ணெய் ஊற்றி காலபைரவருக்கு தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்க. இது உங்களை சுற்றி இருக்கிற கண்திருஷ்டி மற்றும் எதிர்ப்புகளை தூள் தூளா ஆக்கும். ஆயில்யம் நட்சத்திரம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வாராகி அம்மனுக்கு நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்க. தினமும் காலையில பறவைகளுக்கு தானியங்கள் வைப்பது உங்கள் யோகத்தை இரட்டிப்பாக்கும். இது எதுவுமே செய்ய முடியலையா? உங்கள் குலதெய்வத்தை வருடம் ஒரு முறையாவது நேரில் சென்று வணங்கி வாருங்கள். குலதெய்வத்தை கும்பிட்டா சனி பகவான் ஓடி வந்து பாக்கியத்தை அருள்வார். இதை நீங்கள் செய்து பாருங்கள், நிச்சயம் நடக்கும். இந்த 2026 சனி பெயர்ச்சி உங்கள் வாழ்வில் எல்லா வளங்களையும் கொண்டு வரட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் உங்க கடகராசி நண்பர்களுக்கும் பகிருங்கள். மறக்காம நம்ம ஸ்ரீ குரு ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.